அவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்தோமடா. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து சேருமடா. மணப்பாற மாடு கட்டி மணப்பாற மாடு கட்டி மாயமுறை ஏற்புட்டி காட்ட புழுகு போட்டு செல்லக்கண்ணி மசாலைய போட்டு பாடுபடி திருசம்பா பார்த்து சம்பா பார்த்து வளைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணே. தண்ணியத்த முடிச்சு இறச்சு போடு சின்ன கண்ணே. நீயும் நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணே. தண்ணியத்த முடிச்சு இறச்சு போடு சின்ன கண்ணே. கருதெல்லாம் விளைய வச்சு மதுரெல்லாம் வச்சு கருதெல்லாம் விளைய வச்சு மதுரெல்லாம் வச்சு அரைச்சு போடு களத்து மேட்டுல செல்ல கண்ணே. நல்லா அடிச்சு ஊத்தி அளந்து போடு சின்ன கண்ணே. நீயும் அடிச்சு ஊத்தி அளந்து போடு சின்ன கண்ணே. புதியேற்றி வண்டியிலே பொல்லாகி புதியேற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையில் திருநகராவாரி செல்ல கண்ணே. போட்டு காசு போட்டு காசு சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா. அம்மா கையில அத்தா கையில நம்ம அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. ஏன்னா இந்த தத்துவமான பாடல்ல பணத்தை சம்பாரிச்சு யார்கிட்ட கொடுக்க வச்சிருக்காங்க? பெற்ற தாயிட்ட. ஏன் மனைவிட்ட கொடுக்க சொல்லல? ஏன் காதலிட்ட கொடுக்க சொல்லல? ஏன் என்ன காரணம்? இந்த உலகத்தில் உண்மையிலேயே சுயநலம் இல்லாத ஒரு உறவு தாய் உறவு மட்டும்தான். இந்த தாய் உறவுக்கு இணை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னா எல்லா பேரும் சொல்கிறாங்க. உலகம் அப்படித்தான் நம்பிக்கை, உண்மை அதுதான். ஆனாலும் அந்த தாய் அன்பைக்கு இணையான ஒரு பாசம் இந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் தாய் நாடு தாய்மொழி அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. ஏன் இப்படி வச்சுருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்தில் குழந்தைகள் பிறக்கும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எத்தனை குழந்தைகள் பிறக்கும். சில நேரங்களில் குழந்தை என்ன செஞ்சிடும்? இறைவன் அருள் இல்லாமல் ஊனமுற்று பிறந்துடும். அந்த ஊனமுற்ற பிறந்த குழந்தைய பெற்ற தந்தை கூட தூக்குறதுக்கு வருத்தப்படுவாங்க. என்ன காரணம்? நான் என்ன பாவம் செஞ்சனோ, யாருக்கு என்ன கருது செஞ்சோம், ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்துட்டானேன்னு மனதில் வருத்தப்படுவாங்க. ஆனால் அந்த தாய் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைய தன் பராமரிப்பில் வச்சு பாதுகாப்பாங்க. அதனால தான் எல்லா பேரும் தாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் அந்த தாய் பாசத்துக்கு இணையான பாசம் என்ன தெரியுமா? தந்தையின் பாசம். ஏன்னா தாய் பாசம் சொல்லி சொல்லி தெரியும், தந்தையின் பாசம் யாருக்கும் சொல்லாமல் தெரியும். ஏன்னா தனக்குள்ளேயே தன் ஆசை, தன் கனவு, தன் லட்சியம் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன் குடும்பத்துக்காகவும் தன் குடும்பத்துக்காக ஓடி உழைக்கிறாங்க இல்லையா, தந்தை பாசம் தாய் பாசத்துக்கு இணையான பாசம். ஏன்னா அதுக்கு உதாரணம் என்னென்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லா பேரும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, செய்தியில் பார்த்துருப்பீங்க. என்ன, குவைத் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போனாங்க. எதுக்காக வேலைக்கு போனாங்க? தன் குடும்பம், தன் மனைவி, தன் குழந்தை நல்லா நிம்மதியாக உறங்கணும், சாப்பிடணுன்றக்காக. ஆனால் கட்டடம் அடிஞ்சு எப்படி திரும்பி வந்தாங்க? பிணமாக திரும்பி வந்தாங்க. ஆனால் இன்னும் சில பேர் இருக்காங்க, எப்படி கள்ளக்குறிச்சியில் சாராயத்தை குடிச்சு செத்தேன், அவன் சாராயம் தான் குடிச்சு செத்தம்னு தெரிஞ்சும் அந்த சாரத்தை குடிச்சு ஆகிறேன். இப்படிப்பட்டது இருக்க காலத்தில் நேற்று 2 பேர். ஏன்னா இந்த உலகத்தில் எவன் ஒருவன் தன் குடும்ப உறவை நேசிக்கின்றானோ அவன் என்ன செய்ய மாட்டான், தீய வழியில் போக மாட்டான்.
அப்படி இருந்தால் மனுஷ வாழ்க்கையில் பணம் அவசியம், பணம் அவசியம். காசா லேசா காசா லேசா, கடைசியில் காசாலே சாண்டிருக்கேன். கோவிலுக்கு போகிறான், கோவிலில் கருவறைக்கு முன்னாடியே உண்டியில் வச்சுருக்காங்க. என்னைக்காவது நினச்சிருக்கோமா? நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? உண்டியில் போடுற, உண்டியில் காசு போடணும்னு நினைப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. வாழ்க்கையின் தத்துவத்தை மனிதன் புரிந்து கொள்ளணும். என்ன, காசை முன்னுக்கு வச்சேன். எதுக்கு முன்னாடி? நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன். காசை முன்னுக்கு வச்சேன். கடவுள் பின்னாடி வச்சேன், உண்டியலுக்கு பின்னாடி. அப்போ காசை முன்னுக்கு வச்சேன், கடவுளை பின்னாடி வச்சேன். ஒரு மனுஷன்ட்ட அளவுக்கு அதிகம் பணம் வச்சுன்னு வச்சுக்கலே, நீதி, நேர்மை, தர்மம், நியாயம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுவேன். எப்படி? 5 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை 50 ரூபா கொடுத்து வாங்குவேன். 50 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை 500 ரூபா எடுத்து வாங்குவேன். ஏன், என்ன காரணம்? தன்னிடம் நிகரற்ற பணருக்கு அகந்த. ஏன்னா தன்னிடம் இப்போ இருப்பதை பிறருக்கு கொடுத்து வந்தால் மனிதனுக்கு நிம்மதி நிலைக்கும். மனுஷன் அப்படியே இருக்கான், எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும், ஏன் சந்ததிக்கே வேணும். சரியா பணத்தை கோடி கோடியாக குவிக்கிறேன், கோடி கோடியாக பணம் வச்சுருப்பேன். அவனால் ஆசைப்பட்ட கறி மீனை சாப்பிட முடியாது. ஏன், என்ன காரணம்? ப்ரெஷர் இருக்கும். லட்ச லட்சமாக பணம் வச்சுருப்பேன். அவனால் ஆசைப்பட்ட இனிப்பை சாப்பிட முடியாது. என்ன காரணம்? சக்கரை வியாதி இருக்கும். ஏன்னா தன்னிடம் போய் பிறகு கொடுத்து வந்தால் நிம்மதி நிலைக்கும். அப்படின்னு தான் மனுஷ வாழ்க்கையில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், ஏற்றம், இறக்கம், மேடு, பள்ளம் எல்லாமே வரும். இந்த எல்லா நேரத்தையும் மனுஷன் சிரிப்பேன். இந்த சிரிப்பை வச்சு மனிதன் வகைப்படுத்திருக்காங்க. எப்படி? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி. என் தம்பி லட்சுமண மாதிரிக்க டெய்லி நாடகம் முடிச்சு டெம்பிள்ஸ்ட்டு போய் இட்லி சாப்பிடணும். அவன் மட்டுமா என் குழந்தையாவோட போய் சாப்பிடணும். அப்போ இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி. நிறைய பேர் இருக்கான். ஆமாம். கற்பனை சிரிப்பவன் கவிஞன். ஒருத்தர் இருக்கார், அட இவன் ஏமானவன், அவன் ஏமானவன், அவன் எனக்கு செயின் போட்டு அவன் மோதிரம் மட்டும் ஒருத்தர். கற்பனை சிரிப்பவன் கவிஞன். கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி. எங்கள் அண்ணன் எஸ்ஓ செல்வராசு மாதிரிக்க இந்த வார்த்தை சொல்லி சொல்லி அவர் நாடம் தர மாட்டாப்புல. கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானம் மட்டும். இது என்ன நிலை உணர்ந்து சிரிக்கிறது? இப்போ திருமணத்துக்கு போகிறான், அங்கே என்ன செய்யணும்? நல்ல மணமக்களை வாழ்த்திட்டு வயசார சாப்பிட்டு வரணும். ஆமாம் ஆமாம். தேவலோக பானம் வாங்கி கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் என்னது? துக்க நிகழ்ச்சி போகிறோம், அங்கே என்ன செய்யறது? இப்போ அப்படியா இருக்கேன். இப்படிலாம் வண்டி வந்துருச்சு. ஒரு காலத்தில் தேரை தூக்கி போகும்போது போய் பணத்தை ஒரு முடிவு கிடப்பேன் சகதிக்குள்ள. அப்போ நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் வைத்தியக்காரன். நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், நம்ம தம்பி பாலமுறையே ராக்கெட் ராஜா மாதிரிக்கு. ஓயாமல் சிரிப்பு பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி. அப்போ எது சிறந்த சிரிப்பு, எது சிறந்த வாழ்க்கை? உண்மையிலேயே வரவேற்று ஒரு முறை மீனாட்சி சாமி கும்பிடணும். ஏன்னா இன்னும் 1 மாதம் இருக்குது. அதுக்கு முன்பாக நாட வைக்கணும், நல்லா அடி வச்சு நாட வைக்க முடியும். இப்படி சந்தோஷம் இருக்காங்க இல்லையா நம்ம ஊர் மக்கள்? ஆமாம் ஆமாம். அதனால் இந்த ஊர் மக்கள் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா? அதே சிறந்த சிரிப்பு, அதே சிறந்த வாழ்க்கை. இதை கவிஞெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் போல வாழ்வதுதான் சட்டமாகுமா, அது வளைப்பதற்கு வழக்கறிஞர் நாங்கள் போல வழிவதுதான் சட்டமாகுமா, அது வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா, தலைகுனிய வைப்பதா சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. எழுதி வைத்தார் ஏட்டிலே
தோட்டங்காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அப்படின்னா என்ன விளக்கம்? ஏன் காரணம் இல்லாமல் யாரும் தோரணம் கட்ட மாட்டாங்க. எதுவும் விளக்கம்லாம் இப்படி பாட்டு எழுத மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது. நெல், கரும்பு, வாழை, நம்ம மண்ணுக்கு என்ன வருதோ அதை பயிர் செய்வோம். இந்த பயிரில் ஆடு மாடு மேயா பாதுகாக்கணும் என்ன செய்வோம்? ஒன்று வேலி போடுவோம், இல்லை நம்ம காவல் காப்போம். வேலி பேர் மேயுமா? மேயாது. இப்போ நாளத்துக்கு எத்தனை வந்திருக்கான்? 10 பேர். இல்லை பெண்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை? 8 பேர். நம்ம ஆண்கள்லாம் போய் சாப்பிட்டோன்னு தூங்கிடுவோம். சில பேர் சாப்பிட்டு தூங்குவாங்க. ஆனால் பெண்களுக்கு எப்படி இல்லை, வீட்டு வேலைகள் இருக்கு. எப்படி துணி வைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, வீடு கூட்டுறது, குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறது, ரேசன், இதான் வேலைகள் இருக்கு. ஆனால் தூங்க முடியாது. அதனால் தூங்கிட்டு வாங்கன்னு என்ன செய்ய 2 சீட்டை விட்டு கொடுத்துருப்போம். இந்த பிள்ளைய தூக்கத்தை கெடுக்கிறது நம்ம சங்கத்தில் 2 பேர் இருக்கேன். ஒன்று கூலிச்சாமி ஒரு ஆள், இன்னொன்று அகர் ஆறுமுகம். ஆமாம், டான்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிறது. ஏம்மா நேற்று எந்திரு போனேன், முந்தாள் எந்திரு போனேன், நாளைக்கு எங்கே போகிற, இந்த போன வருஷம் அந்த ஊர் போனவன் ஞாபகம் பேசிக்கிட்டே வருவேன். அந்த பிள்ளைங்க ஆமாம் தூக்க வரிச்சில் சென்னு பேசிக்கிட்டே வரேன். இவன் கேட்பேன், ஏம்மா உனக்கு சராசரி ஏதாவது பொருள் வாங்கி தரவா? ஏன் இப்போ பேச்சு கொடுக்கணும்ல? சரின்னு பொருள் சொல்லுவேன். பொருளை இவனே முடிவு பண்ணுவேன். என்ன பொருள்? கண்மை வாங்கி தரவா? ஏன் கண்மை கேட்குறேன்? வெறும் 2 ரூபா 10 ரூபாய்க்கு முடிஞ்சு போகும். மற்ற பொருளாக 300 ரூபாய்க்கு போகும். இப்படி பேசிக்கிட்டு வந்து நம்ம மேடைக்கு வந்துடும். மேடம் என்னாக தொண்டை கட்டிக்கிறேன். இதே வேலை பெருமை. இதை காட்டில் என்னென்னா நம்ம நாட்டில் இப்போ நேற்று செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும், பேப்பர் பார்த்தீங்கன்னா சிவசங்கன சிவராமன் ஒரு பையன் தனியார் பள்ளிக்கூடத்தில் என்சிசி ஆஃபீஸராக நடித்து ஏமாற்றி, ஆமாம் அவன் ஜெயிலில் எலிமதி சாப்பிட்டு செத்து போயிட்டான். அவன் சாக வேண்டிய ஆளுதான். பள்ளி குழந்தைகளை கற்பழித்து ஏற்பட வேலை பார்த்துருக்கேன். அதே மாதிரிக்க மேட்டுப்பாளையத்தில் ஒரு அந்த ஆள் 57 வயசு தலைமை ஆசிரியர், அவனு குழந்தைகளை கற்பழித்தான். இதே வேலையை பயிர் மீறுது. ஏன்னா நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம், நம்ம அப்பா அம்மாவை காட்டிலையும் அதிக நேரங்கள் எங்கே இருக்காங்க? பள்ளிக்கூடத்துல இருக்காங்க. அப்போ அங்கே யார் பாதுகாப்பு தரணும்? வாத்தியார் தான். இது என்னது? வேலையே பயிர் மீறுது. இது ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இந்த மூலையில் எங்கேயும் நடக்காமல் இல்லை, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதைத்தான் கவிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? தோட்டங்காக்க போட்ட வேரி பயிர் தின்போது அப்படின்னு. தோட்டங்காக்க போட்ட வேரி அதை கேள்வி கேட்க அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை பிறந்துட்டான். நேரத்தில் நம்ம என்ன நாள் இருக்கு? வாழ்க்கையின் கடைசி நாள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் போகணும், எங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம யாரையெல்லாம் பார்க்கணும், யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது, வாழ்க்கை நமக்கு எதெல்லாம் கிடைக்கணும், எதெல்லாம் கிடைக்கக்கூடாது இறைவனோட விதி. அது மாதிரி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இங்கே உனக்கு கிடச்சிருமா, அங்கே உனக்கு கிடச்சிருமா, இல்லை இதை செஞ்சால் கிடச்சிருமா, இல்லை அப்படி செஞ்சால் கிடச்சிரும். ஆசைனால துன்பத்துக்கு ஆளாகிறான். இதைத்தான் கம்மியாக சொல்லியிருக்கேன். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கடைசியில் யார் ஜெயிக்கிறது? மண்ணு தான் ஜெயிக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? அதை செஞ்சுருவோம், இதை அப்படி செஞ்சுட்டு ஆசையினால் துன்பப்பட்டு ஆளாகிறோம். இருப்பதை கொண்டு சிறக்க வாழ நினைத்தால் மனிதனுக்கு துன்பம் என்பதே இல்லை. இது ஏன்னா மனுஷன் அதை ஏற்றுக்கிற மறுக்கிறோம். ஏன்னா இருப்பதை கொண்டு சிறக்க வாழ நினைத்தால் மனிதனுக்கு துன்பம் என்பதே இல்லை. இதை கவிஞெல்லாம் சொன்னவழி நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், பாசத்தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், பாசத்தோறும் வேதனை இருக்கும். அந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஒருவதில்லை, பாடி நின்றால் ஒருவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் எதிரி வரைக்கும் அமைதி நிலைக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா.
குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் என்று சொல்லுக்கு 50 நிலங்களிலே அழகான இடம். குறிஞ்சி நிலத்துக்கு வந்து விட்டோம். நாதகுரிய வள்ளிங்களாக்க வேண்டும். சற்று கவனித்து பார்க்கலாம். சத்தம் ஆளலம் சோ ஆளலம் சோ ஆளலம் சோ. பொண்ணு மைத்தன் கூந்தல் மதன வண்டாரவல்லி கெண்டெழுத்த கண்ணால் கிளின் வாய்ச்சாரல் கற்கன சக்கரை பாகவத்தேனோ கனியோடு கொண்டாமதோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமுதமணி அள்ளி வாங்கி இருப்பதால் பெண்மணியே வள்ளியாக இருக்கணும். வள்ளினா திருமணிக்கு ஆசை வந்துருச்சு. சும்மா போய் திரும்ப முடிக்க முடியுமா? நம்மளும் 10 நல்லா வாங்கி தருவோமா? 10 லட்சம் நான் கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ நகை வாங்கி தருவோமா? செய்கூலி சேதனா அதுக்கு ஆதாரமே இல்லை. ஆமாம், மக்களை எப்படிலாம் ஏமாற்றணுமோ அப்படிலாம் ஏமாத்துறான். 1 கிராம் நகையில் 1.5 கிராம் செம்பு இருக்குது. செம்புத்துக்கு தங்கத்தோட விலையத்தையும் வச்சு விற்கிறேன். யார் கேட்பா? ஆமாம். அப்போ நகை வாங்கி தர முடியாது. இப்போ இசைக்கு வாங்கி தருமா? இசைக்கு தெரியாது. இப்போ ஏதாவது சாப்பிட்றதுக்கு பழங்கள் வாங்கி தருமா? சாப்பிட்ட உடம்பு பெருத்து போகும். அதனால் சரி கார் பைக் மோட்டர் வாங்கி தருவோமா? பெட்ரோல் டீசல் நான்கு கூட்டிகிட்டே இருக்குது. ஆனால் அந்த பெண்மணிக்காக வளையல் வாங்கி தர போகிறேன். ஆமாம், கண்ணாடி வளையல். ஏன் தெரியுமா? இதை கண்ணாடி வாங்கி கொடுத்தா தெரியுமா? அன்பு பாசம் நேசம் கூடும். ஏன்னா கண்ணாடி வாங்கி 2 நாள் உடஞ்சி போகும். அந்த பிள்ளைக்கு ஏங்க ஏங்க உடனே என்னன்னு கேட்கக்கூடாது. 4வது என்னம்மான்னு கேட்கணும். நேற்று நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களே, ஆமாம் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தா என்னாச்சுன்னு கேட்கணும். அதெல்லாம் இல்லைங்க. அப்போ BMW காரா அது கிடையாதுங்க. வளையல் வாங்கி கொடுத்தீங்கல்ல அது உடஞ்சி போச்சுங்கன்னு உடனே போய் 10 ரூபாய்க்கு வளையல் வாங்கி என்ன செய்யணும்? கையில் மாட்டி விடு. இந்த பெண்மணிக்காக வளையல் வாங்கிட்டு போகிறேன். கல்யாண பொண்ணு கல்யாண பொண்ணு கண்ணாடு வரும் பழகில்